இன்றைக்கு நம்ம சமையல் கொக்கியத்து புளி விக்ரன் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பாப்பாளி உணவத்திலான்னு பார்த்து செய்யலாம்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட வீட்லயும் செய்யலாம். சின்னாக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கொள்ளுங்க. அதோட கொக்கியத்தைன்னு சொல்லக்கூடிய இந்த பாத்தை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட தேவையான உப்பையும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு நீங்கள் பார்த்து சாப்பிடணும்னு சொன்னால் இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணுமெண்டு இல்லை, வீட்டிலேயே உங்கள்கிட்ட கையாலேயே நீங்கள் செஞ்சு பரிமாறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்து நல்லா இப்படி நசிச்சு பார்த்தா நசிகிற அளவுக்கு இருந்தாலே பார்த்து அவிஞ்சிட்டுது. ஒரு 7-8 நிமிஷத்தில் அவிஞ்சிட்டு இப்போ நீங்கள் அதை வடித்து குளிர் தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்து வந்து மேலதிகமாக அவியாமல் இருக்கிறதுக்காகவும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனியாக வருமன்றதுக்காக இப்போ நீங்கள் இன்னொரு சட்டி எடுத்து தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்க தனி கோழி சதையை வந்து இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுங்க. அதோட குறி பவுடர், அதாவது வந்து மஞ்சளோட மசாலாக்கள் கலந்து இந்த குறி பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட தேவையான உப்பையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. சின்னாக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச இது வந்து பார்த்து ஐட்டங்கள்லாம். ஸோ நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா வதக்கி விட்டது நல்லா கோழியிலேருந்து ஈரப்பதம் போய் நல்லா அவிஞ்சு வருது. இப்போ நீங்கள் இதோட வெங்காயத்தையும் சிறிதளவு தக்காளியை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நாங்கள் வெட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதே நீங்கள் சின்னாக்கு சாப்பிட்றேன்னு சொன்னால் உரைப்பு சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் பெரியாக்களுக்காக வெட்டு மிளகாத்தூளையும் அதோட மிளகு தூளையும் வந்து சேர்த்துக்கொள்கிறோம். எங்கள்கிட்ட உரைப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. மிளகாய் வந்து இந்த எண்ணெய் தன்மையில் வதங்கிக்க உங்களுக்கு வந்து உரைப்பு இருக்காது. இப்போ அதோட கிரன் லிக்விட்டை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரன் லிக்விட்டை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கொள்ளுங்க. கூடிய அளவு கொஞ்சம் ஈரலிப்பான ஒரு தன்மையோட இருக்கைக்கு தான் இந்த பார்த்த ஐட்டங்கள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள அவிச்செடுத்து வச்சுருக்கிற கொக்கியை பார்த்து வந்து போட்டுக்கொள்கிறோம். போட்டுட்டு கிளறி விட்டுக்கொள்ளுங்க நல்லா. அதோட கடைசியில் நீங்கள் அந்த போமாஸ் ரப்பின்னு சொல்லக்கூடிய போமாஸை வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் பார்த்து வந்து நல்லா இழுபட்டு அந்த போமாஸோட நல்லா இருக்கும். அதோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ரெசிப்பியை வீட்டிலே இலகுவாக செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். பெரிய அளவு நேரமும் இல்லை. சின்னாக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ரெகுலராக ஒரே சாப்பாடு சாப்பிட்டுட்டு போர் அடிச்சுட்டுன்னு சொல்லி கூட யோசிக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.